ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மலேசியா சீரீஸோட எபிசோட 6 பார்க்கலாமா? ஸோ மை ஃபேவரட் ஷாப்பிங். ஸோ அப்படியே எங்கள் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல சங்கை வாங் பிளாசா அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருந்தது. அங்கே தான் வந்து போயிருந்தோம் ஷாப்பிங்க்கு. அண்ட் நான் வந்து மலேசியா போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா ஷாப்பிங் எங்கெங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு சொன்னது வந்து பெஸ்ட் பட்ஜெட் ஷாப்பிங் வந்து ஒரு மால் சொன்னாங்க, பர்ஜயா டைம் ஸ்கொயர் மால் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எங்கள் ஹோட்டலுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் தான், கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் நடந்து போனால் இருந்துச்சு. ஸோ நான் வந்த ஃபர்ஸ்ட் டே ஒன்லே வந்து அந்த மால் தான் போனேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். நான் பார்த்த வீடியோஸ்லாம் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லைக் எந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மால் வந்தீங்கன்னா தனியாக ட்ராலி வாங்கணும், அந்த அளவுக்கு ஷாப் பண்ணலாம், அந்த அளவுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அங்கே போனேன், எனக்கு கலெக்ஷன் எதுவுமே பிடிக்கல. ஒன்று கூட வாங்குற மாதிரி இல்லை. ரொம்ப தேடி தேடி ஒரே ஒரு ஷாப்ல வந்து ஒரே ஒரு மேக்ஸி வந்து பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து என்னோட பெனாங் vlogல வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு பிங்க் ஃப்ளோரல் ட்ரெஸ். ஸோ அந்த ட்ரெஸ் கூட அது வந்து ஒரு 80 ரிங்கிட்ஸ் சொன்னாங்க. 80 ரிங்கிட்ஸ்னா நம்ம காசுக்கு வந்து ஒரு 1600 to 700 ருபீஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் வாங்கினேன். எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல அண்ட் ப்ரைஸுமே அவ்வளோ அஃபோர்டபுளாலாம் இல்லை. அவங்க சொன்ன அந்த 5 ரிங்கிட் 10 ரிங்கிட்ஸ்க்கு இருக்குதுன்னா வந்து ரொம்ப மொக்கையான குவாலிட்டியில் இருக்கிற டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான கலெக்ஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் அந்த மால்ல நான் பார்க்கல. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல திரும்பிட்டேன். ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் டேன்றனால அப்படியே ஆப்போசிட்ல இந்த மால் இருந்தது. சரி இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து புக்கிட் பின்டாங் ஃபுல்லாவுமே மால்ஸ் தான் இருக்கு. நிறைய மால் இருக்கு அந்த இடத்துலயே. சரி இந்த மால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தோம். அங்கே வந்து எனக்கு 2 ஷாப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது லோக்கல் அங்க மலேசியன் பொட்டிக். ஒண்ணு வந்து QQ அவுட்லெட் அண்ட் இன்னொன்னு வந்து மியூசோ அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த QQ அவுட்லெட் தான் போனோம். அண்ட் இங்க ஷாப்பிங் பண்றதுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "நீ இந்தியால கிடைக்கிற திங்ஸே இங்க வாங்காத. லைக் அந்த டிசைன் எதுவும் வாங்காத. ஏதாவது யூனிக்கா இருந்தா அது வாங்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அங்க பிரைஸுமே ரொம்ப ரீசனபிளா இருந்தது. லைக் 20 ரிங்கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு அப் டு 40, 50 அதாவது 2000க்குள்ள முடியிற மாரி. அந்த மாரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கலெக்ஷனும் நல்லா இருக்கு அண்ட் அஃபோர்டபுளாவும் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து நான் தனியா வந்து ஒரு ஹாலா போடுறேன். ரொம்ப நிறையாலாம் வாங்கல. ஃபியூ பீசஸ் ரொம்ப சூஸியா தான் வாங்கினேன். அண்ட் அது முடிச்சுட்டு இன்னொன்னு அவங்களோட லோக்கல் பிராண்ட் ஒண்ணு இருக்கு. மலேசியாவோட லோக்கல் பிராண்ட் வந்து பாண்டா ஐஸ் அப்படிங்கிறது. நானும் அதுவும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சரி எனக்கு அங்க போயிட்டு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனேன். பட் அந்த மால்ல இருந்த ஷாப் வந்து குட்டியா இருந்துச்சு. அங்கே ஹேண்ட்பேக் இல்ல. ஜுவல்லரிஸ், ஆக்சசரிஸ், வாட்ச் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ நான் புக்கிட் பின்டாங்ல இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஷாப் வந்து பார்த்தேன், பாண்டா ஐஸ். ஸோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் வாங்கல. ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மியூசோ போனோம். சூப்பரா இருக்கு. அழகு. இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. பேர்ல் வச்சு. அது சரி. அங்க வந்து இந்த ஸ்கர்ட் பார்த்தேன். எனக்கு அந்த பிரிண்ட், கிளாத் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது லைக் சைனீஸ் கல்ச்சரா, மலாய் கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்கர்ட் வாங்கிட்டேன். அண்ட் அதோட ப்ரைஸுமே லைக் ஜஸ்ட் 35 ரிங்கிட்ஸ் தான். அரௌண்ட் ஒரு 800 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் அதோட குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப வர்த். ஸோ ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோதான் முடிச்சுட்டு லெவல் 2 போனோம். லெவல் 2ல வந்து நிறைய ஆப்டிகல்ஸ் இருந்தது. அங்கே வந்து வாட்சன்ஸ் இருந்தது. ஸோ அது ஃபுல்லாக ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து நிறைய கொரியன் மேக்கப், சைனீஸ் மேக்கப் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் புதுசாக இருந்தது. அண்ட் ஸ்கின் கேர்லையுமே நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் லைக் டவ், நிவியாலே வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருந்தது. இந்தியாவில் கிடைக்காத நிறைய வேரியன்ட்ஸ். ஸோ அங்கே ஒரு 2 ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு
கீழே வந்து ஒரு சாக்லேட் ஷாப் இருந்தது. அதாவது அவங்க மலேசியன் சாக்லேட் பிராண்ட் வந்து பெரில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அங்கே தான் அந்த பிராண்ட்ல தான் எல்லா சாக்லேட்ஸுமே வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. செம்ம டேஸ்டா இருந்தது. நீங்க மலேசியா போறீங்கன்னா கண்டிப்பா அந்த பிராண்ட்ல சாக்லேட்ஸ் வாங்குங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே புக்கிட் பின்டாங் வந்துட்டோம். அங்கே வந்து அந்த ஜங்ஷன் அந்த 4 வே கிராசிங் இருக்கும் இல்லையா, அங்கே ஹாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கும். லைக் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஹேண்ட் பேக்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ எல்லாமே நமக்கு நம்ம ஊர்லேயே கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால அங்கே எதுவுமே நான் வாங்கல. அப்படியே நெக்ஸ்ட் அந்த பாண்டா ஐஸ் அந்த மாதிரி வேற ஷாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த மேஸ்காட் போட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோம். ஸோ அவங்க கூட அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து டிப் கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பை அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்தது. லைக் அந்த ஃபுல்லாக எல்லாமே ஆஃபர் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய பேஸ்டல் கலர்ல இந்த மாதிரி வாலெட்ஸ் வந்து நிறைய பார்த்தேன். அழகா இருந்துச்சு. எல்லாமே எனக்கு பேஸ்டல் கலர்ஸ் வந்து எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் அங்கே எனக்கு எதுவுமே வாங்கல. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து அந்த பாண்டா ஐஸ் ஷாப்புக்கு வந்துட்டோம். அந்த பெரிய பாண்டா ஐஸ் அங்கேயுமே வந்து எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் தான் பார்த்தேன். அங்கே ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. லைக் லிட்டரலி ஒரு 20 ரிங்கிட்ஸ், அதாவது 450 rupees to 500க்குள்ள நிறைய அந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் வந்து நல்லா இருந்தது. குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நிறைய க்யூட்டான வாலெட்ஸும் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கினேன். அதை முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஹோட்டல் ரூம்ல கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் வந்து ட்வின் டவர் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ பெவிலியன் மால் வழியா தான் போனோம். அந்த பெவிலியன் மால் வந்து அப்படியே அல்ட்ரா லக்ஸரி பிராண்ட்ஸ் தான் இருந்தது. கிறிஸ்டியன் டியோர், அப்புறம் லூயி விட்டான், அந்த மாதிரி எல்லாமே சூப்பர் லக்ஸரி பிராண்ட்ஸ் ஃபுல்லாமே. அது வழியா போனா வந்து அந்த பெவிலியன் வழியா போனா நமக்கு அங்க வந்து ஒரு லிங்க் பிரிட்ஜ் இருக்கும். அது வழியா அதுல ஏறி நம்ம அப்படியே சயின்ஸை ஃபாலோ பண்ணி KLCC பார்க் போயிடலாம். ஸோ அந்த லிங்க் பிரிட்ஜ் எடுத்து தான் நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நடந்திருப்போம். நடந்து போனா இந்த வியூ வரும் பாருங்க. இந்த வியூ பார்த்தோம். செம்மையா இருந்தது நைட் பாக்குறதுக்கு ட்வின் டவர்ஸ். அப்படி கிளிட்டரிங் பியூட்டி அப்படின்ற வேர்டு தான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்துச்சு. செம்ம அழகா இருந்தது. அப்படியே போயிட்டு நாங்க வந்து KLCC பார்க்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஸோ நாங்க போன டைம் வந்து ஒரு 8:30 to 8:45 இருக்கும். அந்த டைம்ல வந்து ஃபவுண்டன்ல வந்து அந்த லைட் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே செம்ம அழகா இருந்துச்சு. அவங்க போடுற மியூசிக் ஏத்த மாதிரி அந்த வாட்டர் வந்து அப்படியே டான்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா நைட்டு போயிட்டு இந்த ஷோ வந்து பாருங்க. அழகா இருந்துச்சு. அந்த பார்க்ல அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ட்வின் டவர் வியூவோட இந்த வாட்டர் டான்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது முடிச்சிட்டோம். எங்களுக்கு இதுதான் லைக் மலேசியால எங்களுக்கு வந்து ஸ்டில் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படியே இருந்த அந்த ட்வின் டவரோட நைட் வியூ அப்படியே உள்ள வாங்கிட்டு அப்படியே அந்த டே வந்து ரேப் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மை மோஸ்ட் ஃபேவரட் டே ஆஃப் மலேசியா வந்து குவாலாலம்பூர் வந்து அதுதான். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. See you in next video. Thanks for watching. Bye bye.